Good morning students. So நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் அ கண்ட்ரோல்டு சிஸ்டம். ஸோ வி ஆர் கண்ட்ரோலிங் சம் சிஸ்டம் வித் இன்புட். ஸோ இன்புட் யூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ there are டூ டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓப்பன் லூப் பார்த்தோம், அதே போல் க்ளோஸ் லூப் கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ ஓப்பன் லூப்புக்கும் க்ளோஸ் லூப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியுது, நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்புட்டு வந்து அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போ இன்புட் கான்செப்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்போது இந்த டிசைன் பண்ணுறது நமக்கு வந்து சிம்பிளாக இருக்குது. ஓகே, அதே போல் சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கல். ஓகே, காம்ப்ளிகேஷன் இல்லை, ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. அதே போல் இந்த கான்செப்டில் வந்து இது சிம்பிளாக இருக்கனாலே இதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறது, அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, அகெயின் இன்புட் வந்து அவுட்புட்டை எந்த வகையிலையுமே வந்து என்ன சொல்கிறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவுட்புட் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தட் இந்த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஸோ நம்மளால் வந்து ஸ்டேபிள்னஸ் வந்து ஈஸியாக கொண்டு வரலாம். ஸ்டேபிள்னஸ் இஸ் நத்திங் பட் நான் இன்புட் என்ன கொடுக்குறனோ அதே தான் அவுட்புட்டில் வரணும். அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்கணும். ஸோ தட் கான்செப்ட் இஸ் கால்ட் ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகே, அகெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இன்புட்டும் அவுட்புட்டும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வருதா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இட் மேபி இன்அக்யூரேட்டாக இருக்கலாம். ஓகே, அகெயின் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா சேஞ்சஸ் இன் அவுட்புட் ஆர் நாட் கரெக்டட் ஆட்டோமேட்டிக்கலி. நம்மளால் வந்து அவுட்புட் வந்து இன்புட்டோட சம்மந்தமே படாமல் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாதான், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ண முடியாது. பட் அப்படியே உள்டாவாக இங்கே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அவுட்புட் எடுத்து ஃபீட்பேக்னு ஒரு கான்செப்டில் கொடுக்குறோம். ஸோ ஃபீட்பேக்கில் கொடுத்து அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் பாயிண்ட் வைக்கிறோம். என்ன பாயிண்ட் வைக்கிறோம், ஒரு கம்பேரிட்டர் கான்செப்ட்டு. இந்த கம்பேரிட்டர் ரிசல்ட் வந்து எதர் ப்ளஸ் கான்செப்ட்டு ஆர் மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட்டு. ஒரிஜினல் இன்புட்டோட இந்த ஃபீட்பேக்கில் நான் கொடுத்த விஷயம் வந்து எதர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகி எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணேன், ரெடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்ல வரும், எரர்னு சொல்ல வரும். ஸோ அப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் ஒரு யூனிட்டை போட்டு அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறோம். ஸோ தட் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறோம். அவுட்புட்டையே எடுத்து அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கேஸில் வந்து இந்த பாயிண்டில் வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொன்னோம். பட் இங்கே நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து அக்யூரேட்டாக ரிசல்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே வந்து இன்அக்யூரேட்டாக இருந்துச்சு, ஸோ இங்கே அக்யூரேட்டாக இருக்கும். அகெயின் லெஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ். நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது இங்கே நம்ம கரெக்ட் பண்ணிட்டனால நமக்கு என்ன ஆயிரும், அதனால் அஃபெக்ட் ஆகிற விஷயம் வந்து ரெடியூஸ் ஆயிரும். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணுற விஷயமே செய்கிறதில்ல. அதனால் நமக்கு நாய்ஸ் ஆடாக இருந்தாலுமே அதுவும் சேர்ந்து தான் அவுட்புட்டோட சேர்ந்து வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் வந்து இதோட அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக வருது. அகெயின் இது வந்து நாய்ஸால் கொஞ்சமாக தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்செப்டில் பார்க்கும்போது இது சிம்பிள்னு சொன்னோம். பட் இங்கே என்ன சொல்கிறோம், ஃபீட்பேக்னு ஒரு எலிமெண்ட்டை சேர்த்துருக்கோம். அப்போ என்ன ஆயிரும், அல்டிமேட்டாக காம்ப்ளெக்சிட்டி கூடிடும். ஸோ நிறைய எலிமெண்ட் வரும்போது காஸ்ட்லி ஆயிரும் விஷயம். அகெயின் ஃபீட்பேக் ரெடியூசஸ் த ஓவரால் கெயின் ஆஃப் த சிஸ்டம். நான் ஃபீட்பேக்னு ஒரு ஆளையும் சேர்த்து வேலை பார்க்குறதுனால இந்த ஃபீட்பேக்னால எனக்கு என்ன ஆயிரும், டோட்டலாக இந்த சிஸ்டமுடைய மொத்த கெயினுமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் ஃபீட்பேக் வந்து இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் இன் அ க்ளோஸ்ட் கண்ட்ரோல் ரூம் சிஸ்டம். அகெயின் ஸ்டெபிலிட்டி இஸ் த மேஜர் ப்ராப்ளம். நம்ம இங்கே ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்னு சொன்னோம். ஏன்னா இன்புட் அவுட்புட் வந்து இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். பட் இங்கே வந்து அவுட்புட்டை பார்ஷியல் அவுட்புட்டை எடுத்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு திருப்பி இன்புட்லேயும் அகெயின் வந்து கம்பைன் பண்ணி விடுறோம். ஸோ தட் ஸ்டெபிலிட்டி வந்து இது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மேஜர் கம்பேரிசன் பாயிண்ட்ஸ் பிட்வீன் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப். ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஓப்பன் லூப் சொல்லிட்டு க்ளோஸ் லூப் சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக பேசுகிறோம். ஒர்க்கிங் பேஸ்டாக ஆப்ரேஷன் பேஸ்டாக பார்க்கும்போது லீனியர் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை லீனியர் சிஸ்டம், நமக்கே தெரியும். ஒரு இன்புட் வந்து இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அவுட்புட் கரஸ்பாண்டிங்காக வேரி ஆகுது அப்படின்னு தட் கான்செப்ட் இஸ் கால் லீனியர் வேரியேஷன். ஸோ இன்புட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அல்டிமேட்டாக
எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் என்ன விஷயம் இருக்கோ அதே தான் ரைட் சைட்லேயே வரணும். அப்போ என்ன சொல்ல வரோம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு x1 of tன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிஸ்டமோட மல்டிப்ளை பண்ணுறோம். அது வந்து ஒரு வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வச்சுருக்கு, சம் a1. ஓகே, அப்போ ரிசல்ட் என்ன வருது, a1 x1 of t. ஓகே, அடுத்து x2 of t வந்து a2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் a2 x2 of t, சாரி இந்த இடத்துல x2 of t. ஓகே, அடுத்து இப்போ சப்போஸ் இந்த செப்பரேட்டாக அந்த ரெண்டு பேரையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு சம்மரில் போடுறேன். சம்மரில் போட்ட ஆன்சர் என்ன வரும், a1 x1 of t ப்ளஸ் a2 x2 of t. ஓகே, அப்போ இந்த ரெண்டு அவுட்புட் கான்செப்டோடைய அடிஷன் தான் நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த தேர்ட் கான்செப்ட்னு சொல்ல வரோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த எனக்குடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரி ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து சமமாக இருக்குது. ஓகே, நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, தனித்தனியாக விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாகவே வந்து இந்த மாதிரி எடுத்து அடிஷன் பண்ணாலும் சரி, ரெண்டு ரிசல்ட்டுமே சமந்தான் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ். ஸோ அப்போ அந்த கான்செப்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற சிஸ்டமை வந்து லீனியர் சிஸ்டம் சொல்கிறோம். எது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்போ வந்து நான் லீனியர் சிஸ்டம். ஓகே, டைம் வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்றது என்ன, டைமை பொறுத்து ஒரு விஷயம் மாறுது, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இங்கே போடுறோம். ஃபங்க்ஷனே வந்து மார்க் பண்ணும்போது டைம் வச்சு தான் பேசுகிறோம். அப்போ டைம்னு பேசும்போது டைமை பொறுத்து அந்த சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தட் கால் டைம் வேரியன்ட். இல்லை டைமை டிபெண்டே பண்ணலை அப்படின்னா டைம் இன்வேரியன்ட். ஜென்ரலாக நம்ம யாரை சூஸ் பண்ணுவோன்னா டைம் இன்வேரியண்ட்டை சூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு நிறையா வேரியபிள்ஸ் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். இதில் டைமையும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அசம்ஷன் நிறையா கொண்டு போக வேண்டியிருக்கும், கேல்குலேஷன் டிஃபிகல்ட்டி ஆகிடும். ஸோ தட் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம டைம் இன்வேரியன்ட் கான்செப்டை தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இப்போ லீனியர் ப்ராப்பர்ட்டியும் இந்த டைம் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் சொல்ல வரோம். அது வந்து லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். அகெயின் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்னது, கண்ட்ரோல் சிஸ்டம்னா நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி அதை வந்து வெரைட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்னு சொல்லும்போது we know that positive feedback concept and negative feedback concept. So what is positive concept? அவுட்புட் எடுக்கிறேன், அவுட்புட் எடுத்து இன்புட் பாயிண்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்புட்டை ஆட் பண்ணி நான் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் கான்செப்ட் இஸ் கால் பாசிட்டிவ் ஃபீட்பேக். எப்போ வந்து பார்ஷியல் அவுட்புட்டை எடுத்து அந்த ப்ராசஸில் வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிசல்ட்டை இன்புட்டாக ஃபீட் பண்ணுறோன்னா தட் கான்செப்ட் இஸ் கால் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, அப்போ நம்ம சி ஆஃப் எஸ் அப்படின்ற ஒரு இந்த இடத்துல அவுட்புட்டை எப்படி பேசுவோம், என்னோட ஆர் ஆஃப் எஸ் இன்புட்டாக வருது. ஓகே, ஆர் ஆஃப் எஸ் கூட இந்த ஃபீட்பேக்கும் சேருது. ஓகே, அந்த சேர்றதுக்கு முன்னாடி சி ஆஃப் எஸோட மல்டிப்ளை ஆகி தான் இந்த சி ஆஃப் எஸோட மல்டிப்ளை ஆகி தான் இந்த ஹெச் இருக்குது. அப்போ சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச். ஸோ அது சம்மாகி தான் இந்த இடத்துல இன்புட்டாக ஃபீட் பண்ணுறோம். ஓகே, இந்த டோட்டல் ரிசல்ட்டும் இதுக்குள்ளே போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜியோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜியோட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ் அகெயின் ஜி இன்ட்டு சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச். ஓகே, இப்போ சி ஆஃப் எஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயே இருக்குது, எனக்கு வந்து ரைட் சைட்லேயே இருக்குது. அப்போ சி ஆஃப் எஸ்ஸை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் 1 மைனஸ் ஜி இன்ட்டு ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஆர் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லுவோம், சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ், நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ என்ன கிடைக்குது, ஜி பை 1 மைனஸ் ஜி இன்ட்டு ஹெச். பாயிண்ட் பாரு, பாசிட்டிவ் ஃபீட்பேக் கான்செப்டில் நமக்கு ரிசல்ட்டில் என்ன வருதுன்னா மைனஸ் வருது. ஸோ 1 மைனஸ் ஜி இன்ட்டு ஹெச். அப்போ வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கான்செப்ட் என்ன வருது, 1 ப்ளஸ் ஜி இன்ட்டு ஹெச். அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபீட்பேக் வர்ற அந்த ரிசல்ட் அந்த ஃபங்க்ஷனில் வந்து we are getting minus, here we are getting plus. ஸோ நெகட்டிவ் அப்படின்னும் போது ப்ளஸ் கிடைக்குது, பாசிட்டிவ்னும் போது மைனஸ் கிடைக்குது. ஓகே, இது அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்னால வந்து என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆகும், என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிஸ்டம் சொல்லும்போது அது சிஸ்டமோட ஃபங்க்ஷனை வந்து ஜின்னு சொல்கிறோம், கெயின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கெயினுன்றது எனக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அகெயின் அந்த சிஸ்டம் வந்து இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் மாறுது அப்படின்ற கான்செப்டில் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் percentage change in total transfer function divided by percentage change in the particular system oda gain.
ஓகே. சரி, நான் டோட்டலாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு, திருப்பி ஃபீட்பேக் எடுக்கிறேன். இப்படி எடுக்கிற சிஸ்டமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஒரு பிளாக்குக்கு மட்டும் கிடைக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேர் ஜி. அப்போ டோட்டலாக கிடைக்கிறது பேர் டி. இண்டிவிஜுவல் பிளாக்கில் மட்டும் கிடைக்கிற கான்செப்ட் வந்து ஜின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை த பர்டிகுலர் பிளாக்கோடைய கெயின். ஓகே, டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கெயின் டிவைடட் பை பர்டிகுலர் பிளாக்கோட கெயின். ஓகே, அப்போ இந்த சென்சிட்டிவிட்டின்ற கான்செப்டும் அதே போல் கெயின்ன்ற கான்செப்ட்டு ஆஸ் வெல் அஸ் ஸ்டெபிலிட்டின்ற கான்செப்ட், இந்த 3 விஷயம் என்ன ஆகுதான் ஃபீட்பேக்குன்ற கான்செப்டை யூஸ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகுது. அப்போ கெயின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுது, இப்போ தான் பார்த்தோம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சு 1 + g × h. யாருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் கான்செப்டில் 1 + g × h கிடச்சிச்சு. அப்போ g/1 + g × h அதில் வந்து நம்ம இந்த டேர்ம் எடுத்து பார்க்குறோம். இந்த டேர்ம் மட்டும் எடுத்து பார்க்கும்போது சப்போஸ் இந்த டேர்மில் வந்து நான் வந்து கீழே டினாமினேட்டர் 1 + g × h வந்து லெஸ்ஸராக எடுத்தேன்னா என்ன நடக்கும், இந்த டேர்ம் வந்து அதிகமாகும். இது டோட்டல் ஃபங்க்ஷனோட கெயின் வந்து அதிகமாகும். அப்போ இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆயிரும், இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் எனக்கு டினாமினேட்டர் டேர்ம் பேர் என்ன சொல்ல வரேன், அல்டிமேட்டாக ஃபீட்பேக்கோட எஃபெக்ட். ஃபீட்பேக் பார்த்தனால கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த 1 + g × h. அப்போ இந்த 1 + g × h வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையே அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ கெயின் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ஃபீட்பேக் ஆஃப் த பர்டிகுலர் சிஸ்டம். ஓகே, அடுத்து சென்சிட்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஃபார்முலா என்ன சொல்கிறோம், percentage change in total transfer function divided by percentage change in the particular function. ஸோ பர்டிகுலர் கெயின் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கும்போது t/g சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், டீக்கு வர என்ன பார்த்தோம், g/1 + g × hன்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த பர்சன்டேஜ்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட். ரேட் அப்படின்னு வந்துட்டாலே என்ன வந்துடும், டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட். அப்போ ∂t/t அந்த டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் அந்த சேஞ்ச் என்ன, அப்போ ∂t/t அகெயின் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஜின்னு சொல்லும்போது ∂g/g. ஓகே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வருது ∂t/g × g/t. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ∂t/g ∂t/g இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்து அந்த டேர்முக்கு மட்டும் டீன்ற டாபிக் அந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா g/1 + gh ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா u/v ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம என்ன செய்வோம், u × dv மைனஸ் v × du மைனஸ் u × dv டிவைடட் பை v² போடுவோம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா we are getting this result. ஸோ இது வந்து கீழே வந்து v இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 + g × h இருக்குது. ஸோ the whole squared போட்டுக்கிறோம். ஸோ அகெயின் 1 + g × h into 1 minus g into again h. சரியா, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we are getting the result. ஸோ இது வந்து இந்த டேர்ம் கெட் கேன்சல் ஆகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 + gh the whole squared கிடைக்கிது. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஒரு டேர்முக்கு மட்டும்தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆன்சர் வந்து இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பட் அதில் வந்து என்ன டேர்ம் இருக்குது, பக்கத்தில் g/tன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ g/tன்றதை நம்ம வந்து இதிலேருந்து கொண்டு வந்துடுறோம். இதில் இந்த ஜியை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ t/g ஆயிடுதா, அதுக்கு g/tன்னு வரும்போது எனக்கு என்ன இது 1 + g × hன்னு கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து டோட்டல் எஸ்ஸோட ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து ∂t/∂gயும் வருது, g/tயும் வருது. இப்போ ∂t/∂gயோட ரிசல்ட் வந்து 1 + gh the whole square கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் g/t இருக்க இடத்துல இந்த 1 + gh போடுறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குது, 1/1 + g × h. ஓகே, அப்போ இந்த சென்சிட்டிவிட்டி பாயிண்டில் பேசும்போது இங்கேயும் நம்ம என்ன சொல்ல வரோம், கீழே டினாமினேட்டர் டேர்ம் என்ன வருது, 1 + g × h. இது யார், ஃபீட்பேக்னால கிடைக்கிற ரிசல்ட்டு. அப்போ ஃபீட்பேக்கோட டேர்மில் வந்து நான் சப்போஸ் இந்த டேர்ம் வந்து மைனஸாக வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து சின்ன நம்பர் ஆகும். அப்போ இந்த டேர்ம் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்னுடைய சென்சிட்டிவிட்டி என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சென்சிட்டிவிட்டி அப்படின்னா ஸ்மால் நாய்ஸு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட என்ன ஆயிரும், சிஸ்டம் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். அகெயின் இந்த டேர்மில் வந்து இது பாசிட்டிவாக இருக்குது, இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த டேர்மே ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஹை நம்பராக மாறுது அப்படின்னா இந்த விஷயம் என்ன ஆயிரும், லோ ஆயிரும். அப்போ சென்சிட்டிவிட்டி பிகம்ஸ் லோயர்.
ஸோ அப்போ வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்ற விஷயமும் அகெயின் ஃபீட்பேக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபீட்பேக்கு வந்து ரெடியூஸ்டு லெவலாக இருந்ததுன்னா சென்சிட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்குது. அகெயின் ஃபைனல் பாயிண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா அந்த வார்த்தையிலே இருக்குது, ஸ்டேபிள்னஸ். நான் இன்புட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இன்புட்டும் அவுட்புட்டும் கரஸ்பாண்டிங்காக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் நத்திங் பட் ஸ்டேபிள்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ வந்து அப்படி இல்லையோ அது பிரச்சனை. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறேன். அர்த்தம் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னது? C(s)/R(s), இன்ஃபினிட்டின்னு போடுறேன். அப்போ இந்த கீழே டினாமினேட்டர் டேர்ம் என்னவாக இருக்குன்னு அர்த்தம்? 0வாக இருக்கணும். இது 0வாக இருந்தால் தான் இங்கே இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ C(s)ன்ற டேர்ம் வந்து இன்ஃபினிட்டின்ற பாயிண்ட்டு, இல்லை இன்புட்டே கிடைக்கலன்ற பாயிண்ட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து வரக்கூடாது. ஸோ எனக்கு வந்து அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டியாக போகுது அப்படின்னா இது ஸ்டெபிலிட்டியாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடாது. அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்து அந்த ஃபீட்பேக் என்ன சொன்னோம்? இப்போ தான் சொன்னோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்து 1/1 + g/h. அப்போ கீழே இருக்க இந்த டேர்ம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டேர்ம் வந்து சின்ன நம்பராக இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டோட்டல் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டேபிள்னஸ் அதிகமாகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபைனைட் நம்பராக கிடைக்கும். ஸோ அந்த இன்புட்டை வந்து டிபெண்டே பண்ணாமல் நம்ம வந்து ஃபீட்பேக்குன்ற கான்செப்டை டிபெண்ட் பண்ணும்போது இது வந்து எவ்வளோக்களவு லெஸ்ஸர் நம்பராக இருக்கும் அந்தளவுக்கு டோட்டல் கெயின் வந்து நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா we have to make the feedback result will be lesser. ஸோ இது ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் கெயினும் ரெடியூஸ் ஆகிரும், as well as ஸ்டெபிலிட்டியும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிரும். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு டேர்ம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வந்து எத்தனை விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா we have to represent in 3 ways. என்னென்ன வேஸ்? மேத்தமெட்டிக்கலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு டேர்ம், அதுதான் நம்ம பார்த்தா C(s)/R(s)ன்ற கான்செப்ட்டு. அடுத்து ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். ஸோ இது வந்து லாஸ்ட் யூனிட்டில் நமக்கு வரும், அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு நம்முடைய ஏற்கனவே போன சப்ஜெக்ட் சிஏயில் பார்த்த மாதிரி ஒரு ஆரும் எல்லும் சியும் உள்ள ஒரு RLC சர்க்யூட் போட்டிருக்கு. இப்போ இந்த RLC சர்க்யூட்டோடைய என்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் எழுதுங்க, இப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போது அல்டிமேட்டாக டிஃபரன்ஷியேஷன் வச்சு எழுதுகிற கான்செப்ட் தான் வரும். ஓகே, நம்ம ஆருக்கு என்ன எழுதுவோம்? இது வந்து சப்போஸ் இது வந்து ஐன்றது ஏசி கரண்ட்டாக மீன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் சர்க்யூட்டும் போது ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள கரண்ட் வந்து ஐ. அப்போ I/R. ஓகே, எல்லுக்கு எப்படி எழுதுவோம்? வோல்டேஜ் எழுதும்போது L/di/dt. அடுத்து கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக அவுட்புட் வோல்டேஜ் வந்து சப்போஸ் V0 இருக்குது அப்படின்னா அந்த கரண்ட் என்ன சொல்லுவோம்? C/dV0/dt. ஓகே, ஸோ அப்போ VI அப்படின்னும் போது என்னோடய இன்புட் வந்து எப்படி மாறுது? RC d/V0/dt ப்ளஸ் LC d/V0/dt² ப்ளஸ் V0. ஸோ அப்போ டோட்டலாக பார்க்கும்போது VI குரூப்பிங் இந்த பக்கம் பண்ணிக்கிறோம், V0 ஃபுல்லாக இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலாக V0(s)/VI(s) வரும்போது திஸ் இஸ் த ஈக்குவேஷன். அப்போ இது வந்து அவுட்புட் கான்செப்ட் டிவைடட் பை இன்புட் கான்செப்ட்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதே போல் உள்ளே எல்லாமே எழுதுறது எல்லாமே என்ன இருக்கும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் எழுதியிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல். அகெயின் C(s)/R(s)ன்னு எழுதும்போது அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல். ஓகே, ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்ன்றது இன்னும் ஃபர்தராக வேறு மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். அந்த கேஸ் வந்து இல்லை, தேர்ட் கேஸ். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஜென்ரலாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் போட்டுக்கிறோம். பட் கண்டிஷன் அந்த டைமில் வந்து எந்த இனிஷியல் கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இனிஷியல் கண்டிஷனாக என்ன கான்செப்ட்டு? ஒரு இண்டக்டர்னால் அது இனிஷியலாக கரண்ட் என்ன இருக்கும். அந்த கரண்ட்டை வந்து 0, அதாவது கரண்ட் வந்து எப்படி சொல்கிறது, கரண்ட் இருக்கும் அப்படின்றத டைம் சுவிட்ச் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சுவிட்ச் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி தான் படிச்சிருப்போம். ஓகே, அப்போ வந்து இனிஷியல் கரண்ட்டுன்றது இண்டக்டரில் இருக்கும், அதே போல் இனிஷியல் வோல்டேஜ்ன்றது கெப்பாசிட்டரில் இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? 0வாக தான் வச்சுக்கணுமா? அப்போ வந்து இனிஷியல் கண்டிஷனே வச்சுக்கூடாதுன்றது தான் கண்டிஷன்.
அப்போ இனிஷியல் கண்டிஷனே இல்லாமல் அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையில் ஒரு ரேஷியோ போட்டோன்னா அதில் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ரேஷியோ போட்டோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பைனர் போட்டிருக்கு. கம்பைனர் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் 2 இன்புட்ஸ். அப்போ இந்த ஆக்சுவல் இன்புட்டும் இந்த ஃபீட்பேக்கும் இங்கே கம்பைன் ஆகுது. இது மைனஸில் கம்பைன் ஆகுது, இது ப்ளஸில் கம்பைன் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட் தான் இங்கே கொடுக்குறோம். ஓகே, அப்போ இது வந்து என்னுடைய சிஸ்டமோடைய ஃபங்க்ஷன், இது என்னோட ஃபீட்பேக்கோட ரிசல்ட்டு, இது வந்து அவுட்புட்டு, இது வந்து இன்புட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னா சி ஆஃப் எஸ் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் ஆஃப் எஸ் உள்ளே வருது. ஓகே, மைனஸ் இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஆஃப் ஹெச் இன்ட்டு சி ஆஃப் எஸ், இதோட மல்டிப்ளை ஆகுது இன்ட்டு ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி மைனஸ் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். ஸோ அகெயின் இந்த ஃபர்தராக குரூப்பிங் பண்ணுறேன். ஃபர்தராக குரூப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சி ஆஃப் எஸ் காமனாக எடுத்துக்கிறோம் 1 + g இன்ட்டு ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் போட்டுக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஜி டிவைடட் பை 1 + g இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போது ஸோ ரிசல்ட் வில் பி லைக் திஸ். So output Laplace transform divided by input Laplace transform, that becomes system function divided by 1 + g into h. h யார் ஓடுதுன்னா feedback ஓடுது. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டில் வந்து மெக்கானிக்கல் பேஸ்டாகவும் படிப்போம், அங்கேயும் எலக்ட்ரிக்கல் பேஸ்டாகவும் படிப்போம். இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். என்னென்ன பிரிச்சுக்கிறோன்னா ட்ரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம், ரொட்டேஷ்னல் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்லேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பிளேஸில் நிற்கிறேன், இந்த பிளேஸில் நின்றுட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நிமிஷம், ஸோ இந்த பிளேஸில் நின்றுட்டு இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த 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 ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பாயிண்டில் இருந்து லீனியராக எனக்கு அப்படி ஸ்ட்ரைட் லைனில் யாராவது வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்படி இல்லாமல் நான் இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது, ஆங்குலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்டை பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறோம். ஆங்குலராக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது ரொட்டேஷன் கான்செப்டை வந்து டீட்டான்னு வச்சுக்கிறோம். ஓகே, அகெயின் நமக்கே தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுது அப்படின்னாலே வெலாசிட்டின்ற கான்செப்ட் வந்துடும். அப்போ வெலாசிட்டி நம்ம படிச்சிருப்போம், இட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம், ஸ்மால் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். அப்போ dx/dt. ஓகே, அதோடைய அடுத்த எக்ஸ்பான்ஷன் தான் என்ன பண்ணியிருப்போம், ஆக்சலரேஷன் படிச்சிருப்போம். அது வந்து dv/dt அதர்வைஸ் d²x/dt². அப்போ இதே தான் இங்கே ஆங்குலர் கான்செப்ட் எப்படி படிப்பேன், dq/dt அகெயின் d²d, இது க்யூன்னு சொல்லலாம், டீட்டான்னு சொல்லிக்கலாம், நான் க்யூன்னு இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிறேன், d²q/dt². ஓகே, அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது வெறும் ஆக்சலரேஷன். என்ன டிஃப்ரென்ஸு, இது ஸ்ட்ரைட் மேனரில் போகுது, இது வந்து ரொட்டேஷன் மேனரில் வருது. ஓகே, ஸோ ரொட்டேஷன் பேஸ்டாக வருது. அகெயின் சப்போஸ் மெக்கானிக்கல் கான்செப்டில் ட்ரான்ஸ்லேஷனல் கான்செப்ட்டுக்கு நான் ஃபோர்ஸை வந்து எஃப்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் மூவ்மெண்ட்டு, இங்கே ஃபுல்லாக ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்னால அந்த கான்செப்ட் வந்து டார்க், நத்திங் பட் அந்த டார்க் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்டாக பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து இங்கே எல்லாமே என்ன இருக்கும், டார்க்காக இருக்கும், இங்கே எல்லாமே ஃபோர்ஸ் கான்செப்டாக இருக்கும். அகெயின் இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது பை நியூட்டன்ஸ்லாம் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக இன்னொரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் ப்ரொடியூசஸ் சம் ஃபோர்ஸ், அதுக்கு வந்து எஃப்எம்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ அது வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் பை த மாஸ். ஓகே, அதே மாதிரி மாஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு ஸ்ப்ரிங் ஷேப் வச்சுக்கிறேன். நம்ம கையில் பிடிச்ச ஸ்ப்ரிங்கெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ ஸ்ப்ரிங்குக்கு ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னவோ அது வந்து எலாங்கேட் ஆகும் அல்லது வந்து ஸ்ட்ரிங் ஆகும். அப்போ வந்து இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 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 ஸ்ட்ரிங் ஷேப்புக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கு இஸ் செல்ஃப் ப்ரொடியூசஸ் சம் ஃபோர்ஸ், அது அப்போசிங் ஃபோர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிங். அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட கான்செப்ட் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நொட்டேஷன் தான் கேன்னு இங்கே போட்டிருக்கேன். ஓகே ஓகே அப்போ கேன்றது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். அகெயின் இப்போ நான் வந்து ஒரு டேஷ்பாட்டு, அதாவது டேஷ்பாட்னால் நம்ம வந்து
பைப்பில் தண்ணிலாம் முதல்ல அடிச்சிட்ருப்போம்ல, அப்போ அது வந்து பிஸ்டன் கான்செப்ட்னு சொல்லுவோம். பிஸ்டன் கான்செப்ட்னா இந்த பிஸ்டனை வந்து நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், உள்ளே பிஸ்டன் அமுக்க என்ன பிஸ்டன் உள்ளே இறங்கும். அப்போ அந்த பைப்பில் இருக்க தண்ணி வந்து வெளியில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அகைன் பிஸ்டன் மேல் நோக்கி எழுகும்போது திருப்பி வந்து ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியை திருப்பி பம்ப் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே வரைஞ்சிருக்கும். அப்போ என்ன சிம்பிள் போட்டிருக்குன்னா இப்படி போட்டு இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து டேஷ்பாட். ஓகே, அப்போ இந்த டேஷ்பாட்டில் வந்து என்ன சொல்ல வரோம், இந்த டேஷ்பாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த டேஷ்பாட் இட் செல்ஃப் ப்ரொடியூசஸ் அனதர் ஃபோர்ஸ். அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஸோ தேர் இஸ் அ அப்போசிங் ஃபோர்ஸ் ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ். அப்போ இந்த கான்செப்ட் வந்து ஃப்ரிக்ஷன் கான்செப்ட். அந்த ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கேபிட்டல் பின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் யூஸ் பண்ணிக்கிறோம் வேர்டு. அதே போல் இந்த இடத்துல வந்து அந்த மாஸ் கான்செப்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வர எலாஸ்டிசிட்டி கான்செப்டில் வந்து இந்த கேஸை வந்து அதே கே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பட்டு இந்த இதை வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே வர ஃப்ரிக்ஷன் கான்செப்டை இங்கேயே ஃப்ரிக்ஷன் தான் சொல்கிறோம், பட் இது வந்து ரொட்டேஷ்னல் ஃப்ரிக்ஷன் சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ டேர்ம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் கான்செப்டில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் கான்செப்ட்ன்றது லீனியராக ஸ்ட்ரைட் மேனரில் மூவ்மெண்ட் நடக்குது, டேரக்ஷனில் எக்ஸ் டேரக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா தட் கான்செப்ட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். எப்போ வந்து ஆங்கிள் வந்து ரொட்டேஷனல் கான்செப்டில் நடக்குதோ அது வந்து ஆங்குலர் மூவ்மெண்ட், ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இங்கே ரெப்ரசன்டேஷன் எக்ஸு, இங்கே ரெப்ரசன்டேஷன் தீட்டா, இங்கே வந்து வி வெலாசிட்டி, இங்கே dq/dt, இங்கே ஏ ஆக்சலரேஷன், இங்கே d²q/dt². இங்கே அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப்னு சொல்கிறோம், இங்கே டார்க்குன்னு சொல்கிறோம். இங்கே வந்து மாஸில் கிடைக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்எம், இங்கே கிடைக்கிற மாஸில் கிடைக்கிற அந்த டார்க்கோட வந்து ஜே. அகெயின் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த டேஷ்பாட்டில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து எஃபின்னு சொல்கிறோம். இங்கே அந்த இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா அதே பி தான் யூஸ் பண்ணுறோம், பட் ரொட்டேஷனல் கான்செப்ட்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணுற இதே சிம்பிள் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், பட் இங்கே வந்து ஸ்ட்ரைட் மேனர், இங்கே வந்து ரொட்டேஷனல் கான்செப்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்லேஷனல் கான்செப்டில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 விஷயம் வருது. மாஸ் கான்செப்ட்டு, டேஷ்பாட் கான்செப்ட்டு, ஸ்ட்ரிங் கான்செப்ட்டு. அப்போ மாஸுன்றது என்னது, இதுதான் மாஸ் ரெப்ரசன்டேஷன். ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே எம்முன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் மை ஃபோர்ஸ். ஸோ இது என்னோட அப்ளைடு ஃபோர்ஸ் எஃப். ஓகே, இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால எனக்கு என்ன நடக்குதா, இந்த மாஸுடைய டேரக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ தட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எக்ஸ் டேரக்ஷன் என்ன பண்ணும், இந்த மாஸ் வந்து மூவ் ஆகும். பட் அனதர் எண்டை என்ன பண்ணிங்க, ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வித் ரெஃபரன்ஸ் கான்செப்டில் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணும்போது அந்த மாஸ் வந்து என்ன பண்ணும், அதுக்குன்னு ஒரு ஓன் ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்ல வர்றோம், அந்த மாஸ்னால் கிடைக்கிற ஃபோர்ஸை வந்து அந்த மாஸ் ஆப்ஜெக்டோடைய மாஸ் வேல்யூ இன்ட்டு ஆக்சலரேஷன், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், எம்னு போட்டுக்கிறேன். அப்போ எம் இந்த ஏன்றது என்னது, ஆக்சலரேஷன் எப்படி சொல்லுவோம், d²x/dt². ஓகே, பை நியூட்டன்ஸ் லா நமக்கு தெரிஞ்சது என்னது, இது நம்மளோட அப்ளைடு ஃபோர்ஸு, இது மாஸ்னால் கிடைக்கிற ஃபோர்ஸு. அது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், எம் இன்ட்டு d²x/dt²க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அதே கான்செப்டை டேஷ்பாட்டில் பார்க்குறேன். டேஷ்பாட்டில் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், ஸோ தேர் இஸ் அ ஃபோர்ஸ் எஃப். ஸோ இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிரும், தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எங்கே நடக்குது, டேஷ்பாட்டில் நடக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த டேஷ்பாட் என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், அது பேர் எஃபின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த எஃபி யாருக்கு ஈக்குவலாக இருக்கான், வெலாசிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த வெலாசிட்டி கான்செப்டை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன போட்டுக்கிறேன், கேபிட்டல் பி. பின்றது என்னது, அந்த டேஷ் பாட்டோடைய விஸ்காசிட்டி. ஸோ அப்போ வந்து கேபிட்டல் பி இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, நியூட்டன்ஸ் லா அப்படின்னது, இது என்னோட அப்ளைடு ஃபோர்ஸு, இது அந்த டேஷ்பாட்னால் கிடைக்கிற ஃபோர்ஸு, ரெண்டுமே என்ன இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, அப்போ பி இன்ட்டு dx/dt. சப்போஸ் இந்த டேஷ்பாட்டை இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கான்செப்ட் இல்லாமல் இந்த டேஷ்பாட் ரெண்டு பக்கமே ஓப்பன் கான்செப்டாக வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஃபார்மில் எப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா, dx/dt போடாமல் d/dt போட்டு x1 - x2. ஏன்னா இந்த டேஷ்பாட்டில் வந்து ரெண்டு எண்டுமே ஓப்பன் தான், எதுவுமே வந்து ரெஃபரன்ஸோட நம்ம பண்ணல. அப்போ இந்த பக்கம் மூவ்மெண்ட்டை வந்து x1 வச்சுக்கிறோம், இந்த பக்கம் மூவ்மெண்ட்டை x2 வச்சுக்கிறோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணுறதுனால x1 - x2 போட்டுக்கிறோம். ஓகே,
இதே வந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா x2 மைனஸ் x1 போடணும். அப்போ என்ன ஆயிருது, என்னோடய அப்ளைடு ஃபோர்ஸ் அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் ரெண்டும் என்ன இருக்குது, சமமாக இருக்குது. ஓகே, கேபிட்டல் B இன்ட்டு d/dt x1 மைனஸ் x2. அப்போ இதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ரெஃபரன்ஸை வச்சு பண்ணும்போது, ரெஃபரன்ஸ் கான்செப்ட் வச்சுட்டு பண்ணும்போது dx/dt போட்டுக்கிறோம். ரெஃபரன்ஸ் இல்லாமல் ரெண்டு எண்டுமே இப்படி ஓப்பனாக இருக்க கான்செப்டில் வந்து ஃபார்முலா வந்து x1 மைனஸ் x2 போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரிங் கான்செப்ட்டு. ஸ்ட்ரிங்கில் என்ன சொல்ல வரும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங்கோட கோஎஃபிஷியன்ட் வந்து கேபிட்டல் K. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், நம்மளுடைய அந்த இந்த ஃபோர்ஸ்னால் அந்த ஸ்ட்ரிங்கில் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கான், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ Fk is equal to K into X. ஓகே, அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளோட அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நியூட்டன்ஸ் லா. ஓகே, இதில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு பேசும்போது நான் வந்து K into X போட்டுக்கிறேன். ரெஃபரன்ஸ் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து வித்தவுட் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெர்மினேஷன் இல்லாமல் வந்து x1 மைனஸ் x2 போடுவோம். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் அப்போசிங் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு x1 மைனஸ் x2. ஓகே, ரைட்டு. ஸோ இதில் வந்து 3 விஷயம் பார்த்துருக்கோம்ப்பா. மாஸ் கான்செப்ட்டு, டேஷ்பாட்டு, ஸ்ட்ரிங்கு. இது எல்லாம் யாரோடது, டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமுடைய காம்பனன்ட்ஸ். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து ரொட்டேஷ்னல் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 3 காம்பனண்ட் பேச போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம சொன்ன மாதிரி மாஸ் கான்செப்டில் டார்க் வச்சு பேசும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸு, டேஷ்பாட்டு, ஸ்ப்ரிங்கு, அது வந்து டார்ஷனல் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவோம், அதில் ஃபோர்ஸ் தான் இன்புட்டாக கொடுக்குறோம், அப்ளைடு ஃபோர்ஸ் கான்செப்ட். இதில் வந்து அப்ளைடு டார்க் கான்செப்ட்டு. அப்போ அந்த டார்க் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அங்கே வந்து எக்ஸ்ன்னு பார்த்தோம், இங்கே டீட்டா ஆர் கியூ எப்படி வேணால் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் டேஷ்பாட்டில் என்ன சொல்லுவோம், இதே சிம்பிள் தான் போட்டிருந்தோம். பட் அங்கே வந்து அப்ளைடு ஃபோர்ஸை எஃப்னு சொல்லியிருந்தோம், மூமெண்ட்டை வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். பி வந்து ஆஸ் யூஷுவல் பி தான். ஓகே, அப்போ அங்கே வந்து ரிசல்ட் என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த கேஸில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா TJ. ஸோ தட் இஸ் ப்ரொபோஷனல் டு d ஸ்கொயர்ட் தீட்டா பை dt ஸ்கொயர்ட். அங்கே வந்து d ஸ்கொயர்ட் x பை dt ஸ்கொயர்ட் பார்த்தோம். ஓகே, டிரான்ஸ்லேஷனல் கான்செப்டில் நம்ம வந்து d ஸ்கொயர்ட் x பை dt ஸ்கொயர்ட் பார்த்தோம். இங்கே வந்து டீட்டா வருது, அவ்வளோதான். ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் வந்து ரொட்டேஷனல் கான்செப்ட்னால டீட்டா கான்செப்ட். j இன்ட்டு d ஸ்கொயர் டீட்டா பை dt ஸ்கொயர்டு. ஸோ அதே போல் டேஷ்பாட்டுக்கு என்ன வரும், கேபிட்டல் B இன்ட்டு அங்கே வந்து dx பை dt பார்த்தோம், இங்கே வந்து d டீட்டா பை dt. சப்போஸ் ரெஃபரன்ஸே இல்லாமல் ஓப்பனாக ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நமக்கு 2 மூமெண்ட் இருக்கும், 2 ரொட்டேஷன் நடக்கும். இப்போ θ1 θ2 வரனால ஃபார்முலா வந்து இந்த பாயிண்ட் வந்து எப்படி மாறுது அப்படின்னா θ1 மைனஸ் θ2. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன சொல்ல வரும், கேபிட்டல் B இன்ட்டு d/dt θ1 மைனஸ் θ2. அடுத்து டார்ஷனல் ஸ்ப்ரிங் அப்படின்னும் போது ஸ்ப்ரிங் ஷேப் போட்டுக்கிறோம், அதோட கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் K. ஸோ இது அப்ளைடு டார்க்கு, கரஸ்பாண்டிங் அதோடைய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு. ஸோ ரெஃபரன்ஸை வச்சு பேசுகிறேன். அப்போ என்ன சொல்லுவோம், அந்த கேஸில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் வந்த கேஸில் வந்து எஃப்க்கு என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணியிருந்தோம், இங்கே டீட்டா. அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன போட்டுக்கிறோம், K இன்ட்டு டீட்டா போட்டுக்கிறோம். ஸோ நியூட்டன்ஸ் லா என்னது, அப்ளைடு டார்க் இஸ் ஈக்குவல் டு அப்போசிங் டார்க்கு, நத்திங் பட் K இன்ட்டு டீட்டா. ஸோ இதில் ரெஃபரன்ஸ் வச்சு பேசுகிறதுனால நமக்கு இந்த ஃபார்முலா, ரெஃபரன்ஸே இல்லை, ரெண்டுமே இப்படி ஓப்பனாக விட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஃபார்முலா எப்படி மாறுது, K இன்ட்டு θ1 மைனஸ் θ2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமுடைய 3 எலிமெண்ட்ஸ் என்னென்ன வருது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ், டேஷ்பாட், டார்ஷனல் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ என்கிட்ட வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் கையில் கொடுத்துட்றாங்க, என்னை வந்து எலக்ட்ரிக்கலி சிஸ்டமை ஈக்குவலாக கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த கான்செப்டில் நமக்கு இப்போ தான் பார்த்தோம், மெக்கானிக்கலில் வந்து ஃபோர்ஸுன்ற கான்செப்ட் இன்வால்வ் ஆச்சு. இதில் டிரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டமில் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆச்சு. அப்போ அந்த ஃபோர்ஸை என்னோடய எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டில் வந்து நான் வந்து வோல்டேஜ் கரண்ட்டெல்லாம் வச்சு படிச்சிருக்கோம். அப்போ அந்த வோல்டேஜ் கான்செப்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவலன் டு மை வோல்டேஜ்.
அப்போ எப்படி பார்க்குறோம், மெக்கானிக்கல் சிஸ்டம் அதோட இன்புட் என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸு, அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே வெலாசிட்டி வந்துடும். ஓகே, அப்போ அது எலக்ட்ரிக்கல் எப்படி பார்க்குறாங்களாம், ஃபோர்ஸுன்றத வோல்டேஜ் சோர்ஸாக பார்க்குறாங்களாம், வெலாசிட்டின்ற கான்செப்டை கரண்ட் த்ரூ த எலிமெண்ட்டாக பார்க்குறாங்களாம். ஓகே, அப்போ இது வந்து என்னுடைய மெக்கானிக்கல் கான்செப்ட்டு. ஒரு மாஸு, ஒரு டேஷ் பாட்டு, ஒரு ஸ்ப்ரிங்கு, இந்த 3 கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இப்போ தான் பார்த்தோம், ரிசல்ட்டு பார்த்தோம். என்ன பார்த்தோம், m இன்ட்டு dx²/dt². இதில் வந்து b இன்ட்டு dx/dt. இந்த ஸ்ப்ரிங் கேஸில் ஜஸ்ட்டு k இன்ட்டு எக்ஸு அப்படின்லாம் இதை இப்படி எழுதலாம். k இன்ட்டு அந்த முந்தின ஸ்டெப்பில் வந்து ஸ்டெப்பை வந்து அந்த டிஃபரன்ஷியேஷனை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து லைட்டாக வந்து k இன்ட்டு v இன்ட்டு dtயாக மாறிடும். ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம், இதை வந்து அப்படியே எலக்ட்ரிக்கலாக எப்படி பார்க்கணுமா, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே என்னவா மாறுது, வோல்டேஜாக மாறுது. ஃபோர்ஸ் கான்செப்ட் எல்லாமே என்ன மாறுது, வோல்டேஜ் சோர்ஸாக மாறுது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஃப் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னோமா, ஃபோர்ஸ் அப்ளைடுன்னு பேசுகிறோமா, அதுக்கு அது யாருக்கு ஈக்குவல், எலக்ட்ரிக்கலில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். டன். அடுத்த பாயிண்ட்டு, நம்மளோட கான்செப்டில் மாசுன்னு பேசுகிற கான்செப்ட் எல்லாம் வந்து இண்டக்டராக பேசுகிறோம். ஓகே, அதே போல் நம்ம வந்து டேஷ்பாட்டில் யூஸ் பண்ண அந்த விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வந்து ரெசிஸ்டராக பேசுகிறோம். அதே போல் ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த கோஎஃபிஷியண்ட்டை வந்து சின்னு பேசுகிறோம். ஓகே, அப்போ என்ன ஆயிடுது, இதில் வந்து கரண்ட் வந்து ஐ ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ என்ன ஆயிரும், அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இண்டக்டர் வழியாக நம்ம வோல்டேஜ் எப்படி எழுதுவோம், எல் இன்ட்டு di/dt. ஓகே, ரெசிஸ்டர் எப்படி எழுதுவோம், வோல்டேஜ் v இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆறு. அப்போ ஐ இன்ட்டு ஆறு. அகெயின் கெப்பாசிட்டர் அக்ராஸ் வோல்டேஜ் எப்படி எழுதுவோம், 1/c இன்டெக்ரல் ஆஃப் ஐ இன்ட்டு dt. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மெக்கானிக்கல் கான்செப்ட் கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் கான்செப்டாக மாற்றி எழுத முடியும் அப்படின்ற பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம், in mechanical system the elements having the same velocity are said to be in series. இப்போ வந்து வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது நான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய எலக்ட்ரிக்கல் கான்செப்டில் சீரீஸ் கனெக்ஷனாக போட்டுக்கிறேன். அதே போல் சிமிலர்லி இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் த எலிமெண்ட்ஸ் ஆர் இன் சீரீஸ் வில் ஹாவ் த சேம் கரண்ட். ஸோ அப்போ வந்து நம்ம படிச்சிருப்போம், சீரீஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா கரண்ட் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, அடுத்து ஈச் நோடு நத்திங் பட் மாஸ் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம் கரஸ்பாண்ட்ஸ் டு எ க்ளோஸ்டு லூப் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அப்போ மெக்கானிக்கலில் வந்து நான் வந்து மாஸ்ன்னு எங்கெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் என்னவா மீன் பண்ணிக்கணுமா, க்ளோஸ்டு லூப்பாக மீன் பண்ணிக்கணுமா. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் மாசஸ் இன் த மெக்கானிக்கல் சிஸ்டம். ஓகே, இப்போ தான் பார்த்தோம் க்ளோஸ்டு லூப் வந்து மாஸும் சமம்னு சொன்னோம். அதே பாயிண்ட் தான் இங்கேயும் பேசுகிறோம். அப்போ நம்பர் ஆஃப் மெஷர்ஸும் நம்பர் ஆஃப் மாசஸும் சமம். ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் element connected between two masses in mechanical system represented as common element between two meshes. அப்போ மெஷ் வரைஞ்சிட்டு 2 மெஷ் போட்டுட்டு மெஷ் பாயிண்ட் வரைஞ்சிட்டு இந்த 2 மெஷ் பாயிண்ட்டுக்கு காமனாக இந்த இடம் தான் வரும். அப்போ அந்த 2 இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோமா, 2 மாஸுக்கு இடையில நடுவில் என்ன இருக்கோ அதை தூக்கி அங்கே போட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமாக பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராப்ளம் பார்க்குறேன். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னுடைய மெக்கானிக்கல் கான்செப்ட்டு, இது கரஸ்பாண்டிங்காக என்னுடைய எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்டு. ஓகே, மெக்கானிக்கலில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மாஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது M1 இது M2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, M1 M2 கொடுத்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்செப்டில் வந்து இதை வந்து எலக்ட்ரிக்கலாக மாற்று. ஓகே, நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்பர் ஆஃப் மாசஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். 1 2 இருந்துச்சு. ஓகே, அப்போ எத்தனை மெஷ் வரும், நமக்கு 2 மெஷ் வரும். அப்போ நம்ம வரையும் மாதிரி 2 பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு லூப் மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரஃபாக வந்து 2 பாக்ஸ் இப்படி போட்டுக்கிறோம். ரைட்டு. ஸோ அப்போ 2 மாஸுக்கு 2 பாக்ஸு, 2 லூப்பு, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஓகே, 2 மெஷ் வர மாதிரி. ஸோ மெஷ் 1 மெஷ் 2 கான்செப்ட்டு. ரைட்டு. அடுத்து மாஸ் எல்லாமே என்னவா மாறணும், இண்டக்டராக மாறணும். மாஸ் எல்லாமே வந்து என்னவா மாறணும், இண்டக்டராக மாறணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும், ஃபோர்ஸ் எல்லாமே என்ன மாறணும், வோல்டேஜாக மாறும். அப்போ இன்புட் எங்கே வரைவோம், இந்த இடத்துல வரைவோம். அப்போ ஃபோர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் இங்கே இடத்துல வரைஞ்சாச்சு. டன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாஸ் வந்து எலிமெண்ட்டை வந்து இண்டக்டராக இங்கே வரைஞ்சாச்சு. ரைட்டு. அடுத்து K1ம் இந்த B1ம் எப்படி இருக்குது, 2 மாஸுக்கும் நடுவில் இருக்குது, காமனாக வருது.
இப்போ தான் பார்த்தோம். காமனாக வர்றது அப்படின்னா சரியா. ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டமில் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் வெலாசிட்டி அண்ட் செட் டு பி இன் சீரீஸ். சிமிலர்லி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எலிமெண்ட்ஸ் இன் சீரீஸ் வில் ஹேவ் த சேம் கரண்ட்டு. அதே போல் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா எலிமெண்ட்ஸ் கனெக்டட் பிட்வீன் 2 masses இன் மெக்கானிக்கல் சிஸ்டம் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் காமன் எலிமெண்ட். அதாவது 2 மாஸுக்கு நடுவில் எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை வந்து எலக்ட்ரிக்கலில் போய் என்ன செய்யணுமா, 2 மெஷ்ஷுக்கு நடுவில் போடணுமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இந்த 2 மாஸுக்கும் நடுவில் தான் இந்த எலிமெண்ட் 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ இந்த 2க்கும் நடுவில் காமனாக வரனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 மெஷ் இருக்குது, 2 மெஷ்ஷுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுறோம், C1 R1 போட்டிருக்கோம். அப்போ கேக்கு கரஸ்பாண்டிங்காக C1, பிக்கு கரஸ்பாண்டிங்காக R1. ஓகே, டன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த K2வும் B2வும் என்ன ஆகுது, ஃபைனலாக வந்து ரெஃபரன்ஸில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸுன்னு போது இங்கேயே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு கீழே லைன் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ K2க்கு ஈக்குவலாக C2, B2க்கு ஈக்குவலாக R2. ஸோ 2 பேருமே வந்து இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் வெலாசிட்டி கான்செப்ட்னால சேம் கரண்ட் கான்செப்ட். அப்போ சீரீஸ் கனெக்ஷன் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து M2க்கு பதிலாக L2, M2க்கு பதிலாக L2. அப்போ M2 இந்த K2 B2 3 பேருக்குமே ஒரே வெலாசிட்டி கான்செப்ட்னால இவங்க 3 பேரையும் சீரீஸ் கனெக்ஷன். அகெயின் M1 K1 B1 3மே வந்து ஒரே வெலாசிட்டி கான்செப்ட்னால டிஸ்டன்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரி போட்டிருக்கனால அது எல்லாமே 3மே சீரீஸில் போட்டிருக்கோம். அகெயின் இந்த பிரான்ச் வந்து எப்படி இருக்குன்னா 2 மாஸுக்கும் நடுவில் வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த 2 மெஷ்ஷுக்கும் நடுவில் வந்து அது காமன் பாயிண்ட்டாக போட்டிருக்கோம். அகெயின் ஃபோர்ஸுக்கு பதிலாக வோல்டேஜ். ஓகே, ஸோ அப்போ 2 மாஸ் வந்ததுனால மாஸ் கான்செப்ட்னால நம்மகிட்ட 2 மெஷ் இருக்குது. இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. லூப் வந்து 2 லூப் கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி. ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகினும் போது ப்ரீவியஸ் கேஸோடைய அதே கான்செப்ட்டு. பட் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸாக பார்க்குறேன். அப்போ நான் ஃபோர்ஸுன்னு எங்கெல்லாம் எழுதுகிறோன்னா அந்த இடத்துல வந்து கரண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அதே போல் எலிமெண்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி மாஸ் இருந்த இடத்துல வந்து நான் வந்து இண்டக்டர் தான் யோசித்தேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டக்டர் பதிலாக கெப்பாசிட்டரை யோசிக்கிறேன். அடுத்து டேஷ்பாட்டுக்கு பதிலாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக நான் வந்து இண்டக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக வந்து கெப்பாசிட்டர் போட்டிருந்தோம், இப்போ ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக இண்டக்டரை போடுறோம். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறுது, கரண்ட் சோர்ஸ் கான்செப்ட்னால ஈக்குவேஷனே வந்து ஐஇசி கோட்டுன்னு எழுதுகிறோம். ஐஇசி கோட்டு C இன்ட்டு dV/dt. ஒரு கெப்பாசிட்டர் அக்ராஸ் என்ன எழுதுவோம், கரண்ட்டை கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் டிவைட் பை டிஃபரன்ஷியல் கரண்ட்டு. அடுத்து இந்த இதில் வந்து நார்மல் ரெசிஸ்டர் கான்செப்டில் I = V/R. இந்த இடத்துல ஐன்றது 1/L இன்டெக்ரல் ஆஃப் VDT. அப்போ இந்த மெக்கானிக்கல் கான்செப்டை கரஸ்பாண்டிங் எலக்ட்ரிக்கல் கான்செப்டாக மாற்றுறோம். பட் கான்செப்ட் என்னன்னா ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி அப்படின்றது மெக்கானிக்கலில் இருக்க கரண்ட் கான்செப்டை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் கான்செப்டாக பார்க்குறோம். ஓகே, அப்போ ஃபோர்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் சம்மந்தப்படுறோம். ஸோ இதுலேயும் அதே பாயிண்ட்ஸ் வருது. மெக்கானிக் சிஸ்டமில் வந்து பேரலாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து எலக்ட்ரிக்கலில் பார்க்கும்போது பேரலல் எலிமெண்ட்ஸாக பார்க்குறோம். அப்போ இப்போ வந்து இந்த முன்னாடி டயக்ராமில் வந்து எங்கெல்லாம் சீரீஸ் வரைஞ்சிட்டு இருந்தோமோ அதுபோல் பேரலாக வரைய போகிறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து என்னோடய மெக்கானிக்கல் கான்செப்ட், இது கரஸ்பாண்டிங் என்னுடைய எலக்ட்ரிக்கல் கான்செப்ட். ஸோ மெக்கானிக்கலில் நம்ம என்ன சொன்னோம், ஃபோர்ஸ் எல்லாம் என்ன பார்த்துறோம், கரண்ட்டாக பார்க்கணும். அப்போ கரண்ட்டாக பார்த்தாச்சு. அடுத்து மாஸ் எல்லாம் என்ன பார்க்கணும், நம்முடைய கெப்பாசிட்டராக பார்க்கணும். ஸோ மாஸ் எல்லாம் கெப்பாசிட்டராக பார்க்கணும். அதே போல் ப்ரீவியஸ் கேஸில் 2 மாஸ் இருந்துச்சு, அதனால் 2 மெஷ் பேசணும். ஓகே, இப்போ இந்த கேஸில் மெஷ் கான்செப்ட் கிடையாது, நோடு கான்செப்ட். நோடுனா என்னது, ஜங்ஷன் பாயிண்ட்டு. அப்போ 2 நோடு ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 2 நோடு டாட் 2 வச்சுட்டு அதில் V1 இருக்குது V2 இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். அகெயின் இப்போ தான் சொன்னோம் மெக்கானிக்கல் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பேரலல் கனெக்ஷன் போடணும்னு பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த K1 B1 வந்து 2 மாஸுக்கும் நடுவில் வர்றதுனால காமனாக வர்றதுனால முந்தின கேஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அதை வந்து சீரீஸில் போட்டிருந்தோம். இப்போ வந்து 2 பேரையும் பேரலல் கனெக்ஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ K1க்கு கரஸ்பாண்டிங்காக L1, B1க்கு கரஸ்பாண்டிங்காக R1. ஓகே, அடுத்து Mக்கு பதிலாக
C1 போட்டிருக்கோம். அகெயின் parallel கனெக்ஷன், எல்லாமே parallel கனெக்ஷனாக போகுது. முன்னாடி கேஸ் எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன், இது ஃபுல்லாகவே parallel கனெக்ஷன். அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு B வரணும், நான் போடல. இந்த இடத்துல B, ஒரு இடத்துல B கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த விஸ்காசிட்டி அந்த பாயிண்ட் வரும்போது அந்த Bக்கு பதிலாக இந்த R. ஓகே. அடுத்து இங்கே இருக்க K2 B2க்கு பதிலாக இந்த L2 R2. ஓகே. இந்த M2க்கு பதிலாக இந்த C2. ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக என்ன கனெக்ஷன்னா parallel கனெக்ஷனில் இருக்குது. ரீசன் இந்த கான்செப்ட் வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி. அப்போ கரண்ட் கான்செப்ட்னு வரும்போது நோடல் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணுவோம். என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதனால் கரண்ட் கான்செப்ட் வச்சு பேச போகிறனால நோடு டாட்டை வச்சுட்டு எல்லாமே parallel கனெக்ஷனில் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதே இதை வந்து டார்க் வச்சு பேசுகிறோம். டார்க் வச்சு எப்படி பேசுகிறோம்? டார்க் வோல்டேஜ் அனலாகி, சேம் கான்செப்ட். மெக்கானிக்கலில் டார்க்னு எங்கெல்லாம் பார்க்குறோமோ அது வந்து வோல்டேஜாக பார்க்கணும். ஓகே. அப்போ இந்த இதில் வந்து டார்க் எங்கே அப்ளைடு டார்க் எங்கெல்லாம் பேசுகிறோமோ அந்த இடத்த வந்து கேபிட்டல் ஈன்னு பேசிக்கிறேன். ஓகே. 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்ட்ட J1 J2 இருக்கனால 2 மெஷ் யூஸ் பண்ணுறேன். 2 மெஷ் ஈக்குவேஷன் I1 I2 கரண்ட் வச்சு 2 மெஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜேவெல்லாம் என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? ஜேவெல்லாம் அதில் பார்த்த மாதிரி ஃபோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம்னா எல்லால் அதே மாதிரி தான். அப்போ J1னா L1. அப்போ J2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா J2 வந்து L2ஆக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் கேவை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டராக மாற்றிக்கிறோம். ஓகே. ஸோ 2 கேவை வந்து கெப்பாசிட்டராக மாற்றிக்கிறோம். ஓகே. அகெயின் இந்த கே வந்து இந்த J1க்கும் J2க்கும் நடுவில் வர்றதுனால இந்த 2 மெஷ்ஷுக்கும் நடுவில் உள்ள இந்த பிரான்ச்சில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். யாரை? இந்த K1ஓட இது C1 இங்கே போட்டிருக்கோம்ல, அது வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா 2 J1 J2க்கு நடுவில் இந்த இது வர்றதுனால, எலிமெண்ட் வர்றதுனால நம்ம 2 மெஷ்ஷுக்கு நடுவில் இந்த எலிமெண்ட்டை C1 போட்டிருக்கோம். ஓகே. ரைட்டு. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் எழுத சொன்னால் நம்ம எழுதிடுவோம். என்ன எழுதுவோம்? இந்த ஃபஸ்ட் லூப்புக்கு மட்டும் எழுத சொன்னால் எழுதுவோம். இதில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ E of t is equal to அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து இந்த லூப் எழுதும்போது இந்த லூப்பில் எதுவுமே சப்ளையே இல்லை, அதனால் சப்ளை வோல்டேஜ் இஸ் 0. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஓகே. இந்த டேர்ம் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்? இதில் காமன் கான்செப்ட்னால C வச்சு எழுதும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் I1 மைனஸ் I2 எழுதுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது I2 மைனஸ் I1 எழுதுவோம். ஓகே. ஸோ அப்போ வந்து B1 வந்து இந்த இடத்துல வந்து R1. ஸோ B2 வந்து R2. ஓகே. ஸோ இது வந்து டார்க் வோல்டேஜ் கான்செப்டில் என்ன பண்ணுவோம்? எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் போடுவோம். இதே கரண்ட் கான்செப்டை எல்லாமே parallel கனெக்ஷன் போடுவோம். ஸோ இதே இது வந்து டார்க்கு கரண்ட் அனலாகி அப்படின்னும் போது நான் டார்க் போட்டுக்கிட்டேன், கரஸ்பாண்டிங்காக கரண்ட்டாக மாற்றுறேன். டார்க்கு கரண்ட்டு. பட் எலிமெண்ட் என்னவா மாறுது? இந்த J வந்து என்னவா மாறுது? C-ஆக மாறுது. B வந்து ஆஸ் இட் இஸ் R. இங்கே K மட்டும் எல்லாம் மாறுது. அப்போ 2 J வர்றதுனால 2 நோடு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிறோம். ஓகே. அடுத்து எல்லாமே parallel கனெக்ஷன். அப்போது நம்மளுடைய டார்க்குக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறோம்? யாரை போடுறோம்? கரண்ட் சோர்ஸு I of t. ஓகே. அடுத்து இந்த 2 Jக்கு நடுவில் வந்து K1 வர்றதுனால 2 நோடுக்கு நடுவில் L1 போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்து எல்லா எலிமெண்ட்டுமே கிட்டத்தட்ட parallel கனெக்ஷன் தான். அப்போ வந்து J1க்கு பதிலாக C1, J2க்கு பதிலாக C2. ஓகே. அடுத்து B1 இருக்கா? B1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? R1 parallel கனெக்ஷன். அடுத்து இங்கே B2 இருக்கா? B2 வந்து இந்த இடத்துல வருது. அந்த சிம்பிள் போடல, டேஷ்பாட் படம் போடாமல் அந்த இடத்துல B1 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டேஷ்பாடோட கான்செப்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த B2க்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? R2 இங்கே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு அதே மாதிரி இப்போ வந்து என்னது? என்டரிங் கரண்ட் கான்செப்ட், லீவிங் கரண்ட் கான்செப்ட். இதில் என்டரிங் கரண்ட் இந்த கரண்ட் வந்து உள்ளே வந்து இந்த நோடில் என்டர் ஆகுது, டோட்டல் கரண்ட்டு என்டர் ஆகுது. அதை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறோம். ரிமைனிங் எல்லாமே வந்து கெப்பாசிட்டரில் இருக்க கரண்ட்டு, இண்டக்டரில் உள்ள கரண்ட்டு, இந்த ரெசிஸ்டரில் உள்ள கரண்ட்டு, 3 கரண்ட்டும் எழுதுகிறோம். ஓகே. ஸோ இண்டக்டர் எழுதும்போது மட்டும் என்ன பண்ணுறோம்? 2 நோடுக்கு நடுவில் இண்டக்டர் வரனால இந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எழுதும்போது V1 மைனஸ் V2 வோல்டேஜ் எழுதிக்கிறோம். செகண்ட் டைம் எழுதும்போது V2 மைனஸ் V1 எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போ நான் கிளியராக ஓரளவுக்கு வந்து சொல்லிட்டே நினைக்கிறேன்ப்பா. நான் ஃபஸ்ட்லேருந்து சின்ன ஒரு ரீகால். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். ஓப்பன் லூப் கான்செப்ட், க்ளோஸ் லூப் கான்செப்ட். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன்ஸ் வந்து லீனியர், நான் லீனியர், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட், லீனியர் டைம் வேரியன்ட், லீனியர் டைம் இன்வேரியன்ட் பார்த்தோம். அடுத்து ஃபீட்பேக் வந்து டைப்ஸ் எத்தனைன்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்.
ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்போ ஆன்சரில் வந்து 1+ வருது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்போ 1- வருது. ஓகே, அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்குன்னு பார்க்கும்போது 3 ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். என்னென்னு பார்த்தோன்னா கெயின், சென்சிட்டிவிட்டி, ஸ்டெபிலிட்டி. கெயின்ன்றது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், டோட்டல் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதோட கெயின் கான்செப்ட். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பிளாக்ல வர கெயின் வந்து ஜின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த கான்செப்டில் வந்து இந்த டோட்டல் 2 பேருமே யாரை வச்சுருக்கான்னு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஃபீட்பேக் கான்செப்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஃபீட்பேக்கை வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து டோட்டல் கெயினை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சேம் கான்செப்ட் சென்சிட்டிவிட்டிக்கு. ஏன்னா சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து தட் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 1 + GH டிபெண்ட் பண்ணுது. ஸோ டியும் inversely proportional to 1 + GH, sensitivity also inversely proportional to 1 + GH. Again stability ன்னு பார்க்கும்போது ஸ்டேபிள்னஸ்னு பார்க்கும்போது அவுட்புட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், இன்ஃபினிட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு நம்பரை கான்ஸ்டண்ட்டாக வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்படின்னா இந்த கீழே டினாமினேட்டர் பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் தான் அகெயின். அப்போ இந்த டீன்ற டேர்ம் வந்து இன்ஃபினிட்டியாக வராமல் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டேர்மை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நத்திங் பட் ஃபீட்பேக்கோடைய கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது எந்த அளவுக்கு கம்மியாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு இது வந்து பெஸ்ட்டாக வருது. ஸோ இது அதிகமாகிருச்சு அப்படின்னா இது ரெடியூஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ இந்த ஃபீட்பேக் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி கான்செப்ட். ஸோ அதே போல் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ன்ற கான்செப்டில் வந்து ஒரு இன்புட் கான்செப்ட், அவுட்புட் கான்செப்ட், ஒரு சிஸ்டம் இருக்கும். இது எத்தனை விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடல், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல், ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றத என்ன சொன்னோன்னா it is the Laplace transform of the output and Laplace transform of the input, but condition 0 initial conditions. ஓகே, அடுத்து மெக்கானிக்கல் சிஸ்டம்னும் போது அது வந்து டிரான்ஸ்லேஷனல் கான்செப்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, ரொட்டேஷனல் கான்செப்ட் இருக்குது. டிரான்ஸ்லேஷன்ன்றது ஸ்ட்ரைட் மேனரில் ஒரு எக்ஸ் வேரியேஷன், ரொட்டேஷனல் கான்செப்ட்ன்றது ஆங்குலர் ரொட்டேஷன் கான்செப்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட். ஸோ அப்போ இல்லை எக்ஸ்ன்னு சொல்கிறது இந்த டீட்டான்னு சொல்கிறோம், வின்னு சொல்கிறது இங்கே dq/dt ஆர் dθ/dt. ஓகே, இங்கே ஆக்சிலரேஷன், இங்கே ஆங்குலர் ஆக்சிலரேஷன், இங்கே வருது ஃபோர்ஸ் கான்செப்ட், இங்கே வருது டார்க் கான்செப்ட். அதே போல் ட்ரான்ஸ்லேஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னும் போது 3 எலிமெண்ட்ஸ் வருது, மாஸு, டேஷ் பார்ட்டு, ஸ்ட்ரிங்கு. ஸோ எல்லாமே வந்து ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் தான் கான்செப்டாக வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதே போல் ரொட்டேஷனல் கான்செப்ட்லேயும் 3 எலிமெண்ட்டு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸு, டேஷ் பார்ட்டு, ரொட்டேஷனல், ஸ்ப்ரிங்கு. ஸோ இதிலே அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு டார்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு அப்போசிங் டார்க் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது T=TB, T=TK. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பேசும்போது ஃபார்முலாவில் வந்து வெறும் அந்த பாயிண்ட்டை போட்டுக்கிறோம். ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசும்போது அந்த பாயிண்ட்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். எந்த டைரக்ஷனில் வருமோ அதை பொறுத்து 1 to 2 வரும் அப்படின்னா θ1 θ2 போட்டுக்கிறோம். இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா θ2 - θ2. இந்த பக்கம் ரெஃபரன்ஸில் நிற்கிறோம், இந்த பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா அப்போ θ2 - θ2 தான் θ1 தான் எழுதணும் நம்ம. ஸோ அதில் ஃபோர்ஸ் அனலாகி கான்செப்ட்ன்றது என்னென்னா என்னோடய மெக்கானிக்கல்ஸ் கான்செப்டை நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கான்செப்டாக பார்க்க ஆசைப்பட்றேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸுன்றதை ஒரு வோல்டேஜாக பேசுகிறேன், அடுத்து மாஸுன்றதை வந்து ஒரு இண்டக்டராக பேசுகிறேன், அடுத்து வந்து ஒரு விஸ்காசிட்டி எலிமெண்ட்டை வந்து ரெசிஸ்டராக பேசுகிறேன், அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கோட அந்த எலாக்சிசிட்டி அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சியாக பேசுகிறேன். அப்போ 3 விதமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி சர்க்யூட்டை வந்து எலக்ட்ரிக்கல் கான்செப்டாக பேசலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பேர் வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி. ஸோ இதுக்கு அப்படியே உல்டா கான்செப்டாக வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி. அப்போ கரஸ்பாண்டிங்காக ஒரு சர்க்யூட் இருக்குது மெக்கானிக்கல் கான்செப்டில், அதோடைய கரஸ்பாண்டிங் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சீரீஸில் எல்லாமே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். காமன் கனெக்ஷன் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா 2 மாஸுக்கு நடுவில் என்ன டேர்ம் இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும்போது காமனாக போகிறோம், 2 மெஷ்ஷுக்கு நடுவில் வந்து போட்டுக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்த கான்செப்ட் வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி. இதில் வந்து அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் கான்செப்டாக மாற்றுறோம். பட் முந்தின கேஸில் ஃபோர்ஸை வந்து கரண்ட்டாக பார்க்கல, வோல்டேஜாக பார்த்தோம், இங்கே கரண்ட்டாக பார்க்குறோம்.